காணி உறுதியை மட்டும் கையில் வைத்திருந்தால் காணி உரிமையாளராக முடியுமா? அந்த காணியை ஆட்சி செய்வது அவசியமில்லையா? இந்த கேள்வி இன்று ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வை பாதித்து வரும் மிக முக்கியமான ஒரு சட்ட பிரச்சனையாக இருக்கின்றது. பலர் இந்த விடயம் தொடர்பில் நினைப்பது, என்னிடம் காணி உறுதி இருக்கின்றது, அதனால் காணி என்னுடையதென்று. ஆனால் சட்டம் இதைவிட சற்று ஆழமாக பார்க்கின்றது. சட்ட ரீதியாக என்ன நிலைப்பாடு என்பது தொடர்பில் பார்க்கின்ற போது, காணி உறுதி என்பது ஒரு முக்கிய ஆவணம். அது காணியின் உரிமையை நிரூபிப்பதற்கான முக்கிய ஆதாரமும் ஆகும். ஆனால் காணி உறுதி மட்டும் இருந்தால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உரிமை நிரூபிக்கப்பட்டு விடாது. ஏனெனில் நீதிமன்றங்கள் பொதுவாக பின்வரும் விடயங்களையும் ஆராய்கின்றன. எனவே இந்த விடயம் தொடர்பில் கட்டாயமாக அனைவரும் அறிந்து வைத்திருங்கள். ஏதோ ஒரு வகையில் எதிர்காலத்தில் நீங்களும் இப்படியான பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடாது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இது உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதில் முதலாவதாக, காணியை யார் நீண்ட காலமாக ஆட்சி செய்து வருகின்றனர்? இது முதலாவது விடயம். காணி வரி, அதாவது ஆதன வரி யார் செலுத்துகின்றார்? இது இரண்டாவது. எல்லைகளை யார் பராமரிக்கின்றனர்? இது மூன்றாவது. அயலவர்கள் யாரை உரிமையாளராக ஏற்றுக்கொள்கின்றனர்? இது நான்காவது. காணியில் வீடு, வேலி, பயிர் அல்லது கட்டிடங்களை அமைத்தவர் யார்? இதனால்தான் சட்டத்தில் பொசஷன் இஸ் 9 points of the law என்ற பழமொழியும் அடிக்கடி குறிப்பிடப்படுகின்றது. தற்போது சமூகத்தில் நடப்பது என்ன? பலர் உறுதியை வாங்கிய பிறகு காணியை பார்ப்பதில்லை, எல்லைகளை உறுதிப்படுத்துவதில்லை, ஆட்சியை மேற்கொள்வதில்லை, பல வருடங்களாக கவனிக்காமல் விடுகின்றனர். பின்னர் ஒருவர் அந்த காணியை பயன்படுத்த தொடங்குகின்றார், வீடு கட்டுகிறார், வேலி போடுகிறார், வரி செலுத்துகிறார். கிராம மக்களும் அவரையே அந்த காணியின் உரிமையாளராக அறிய தொடங்குகின்றனர். பல வருடங்களுக்கு பிறகு உண்மையான உறுதி வைத்திருப்பவர் வரும்போது பெரிய சட்ட பிரச்சனையொன்று உருவாகிவிடுகின்றது. காணி உறுதி அல்லது காணி ஆட்சி. காணி உறுதி என்பது உரிமைக்கான ஆவண ரீதியான ஆதாரமாகும். காணி ஆட்சி என்பது நடைமுறை கட்டுப்பாடு மற்றும் பயன்பாடு. இந்த இரண்டுமே மிக முக்கியமானதாகும். ஒரு வலுவான உரிமையாளரிடம் செல்லுபடியாகும் உறுதி இருக்கும், தொடர்ச்சியான ஆட்சி இருக்கும், வரி பற்றுச்சீட்டுகள் இருக்கும், எல்லை ஆதாரங்கள் இருக்கும், சாட்சிகள் இருப்பார்கள். எனவே நீதிமன்றங்கள் இந்த விடயத்தை தான் பார்க்கின்றன. வெறுமனே உறுதியை மட்டுமல்ல, முழு சூழ்நிலையையும் பார்ப்பதாகத்தான் அமையும். அதாவது ஆவணங்கள், ஆட்சி, பயன்பாடு, வரி பதிவுகள், சாட்சிகள், காணி வரலாறு என அனைத்தையும் ஆழமாக மதிப்பீடு செய்கின்றன. எனவே ஒரு காணியை வாங்கிவிட்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த விடயங்களை நிச்சயமாக கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அதில் முதலாவது, உறுதியை பாதுகாத்து வைத்திருங்கள், காணியை நேரடியாக ஆட்சி செய்யுங்கள், எல்லைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், வரிகளை செலுத்துங்கள், அனைத்து பதிவுகளையும் பாதுகாத்து வைத்திருங்கள். இவற்றின் மூலமாகவே நீங்கள் காணியினுடைய உண்மையான 100% உரிமையாளராகவும் இருக்க முடியும். இந்த காணொளியினுடைய இறுதியில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்று சொல்லி சொன்னால், ஒரு நபரிடம் 30 வருட பழைய காணி உறுதி இருக்கின்றது, மற்றொருவர் 25 வருடங்களாக அந்த காணியை ஆட்சி செய்து வருகிறார். உண்மையான உரிமையாளர் யார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? அந்த உறுதியை வைத்திருப்பவரா அல்லது ஆட்சி செய்து வருபவரா, அல்லது இந்த இரண்டையும் நீதிமன்றம் சேர்த்து பார்க்க வேண்டுமா? உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே பதிவு செய்யுங்கள். காணி தொடர்பான உண்மையான சட்ட அறிவை அனைவரும் அறிந்து கொள்ள நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான விடயம், இது பொதுவான சட்ட விழிப்புணர்வு பதிவு மட்டுமே. ஒவ்வொரு வழக்கின் உண்மை நிலை பொருந்துகின்ற சட்டம், உதாரணமாக தேச வளமை சட்டம், பொது சட்டம், பிரிஸ்கிரிப்ஷன் ஆர்டினன்ஸ் போன்றவை மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சில வேளைகளில் முடிவுகள் மாறுபடக்கூடும். இந்த பதிவு கல்வி மற்றும் சட்ட விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே பதிவிடப்படுகின்றது. மாறாக வேறு எந்த நோக்கமும் அல்ல. மேலும் இதில் உள்ள சட்ட ஏற்பாடுகள் மற்றும் முடிவுகள் பல விதிவிலக்குகள், விசேட கட்டுப்பாடுகள், விதிமுறைகளை கொண்டது என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே.